பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அவன் வியாபிக்க செய்திருக்கின்றான். மனிதர்களுக்கு மத்தியிலும் பல தரங்களை உடைய மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவர்களை பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய வாழ் ஒழுங்கில் அவர்களை வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே விட்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுடைய சோதனை என்பது பல்வேறு கட்டங்களில் எங்களை நெருங்குவதற்கு அது ஆயத்தமாகும். அவைகளை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒன்றை தந்தும் சோதிப்பான், தந்தவற்றை எடுத்தும் சோதிப்பான். எதுவாக இருந்தாலும் நாம் நடுநிலையோடு எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அமைக்கின்ற போது மாத்திரமே உலக வாழ்வு எங்களுக்கு வெற்றிக்குரியதாகவும் மறுமை வாழ்வு பிரகாசத்துக்குரியதாக அமையும். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தியை இந்த சமூகத்தினருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். முக்கியமான 3 சோதனைகளில் 3 மனிதர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதித்தான் என்பதை அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆம், பனி இஸ்ரவேலர்களுடைய முன்னொரு காலத்திலே 3 மனிதர்களை அல்லாஹு தஆலா சோதனைக்கு உட்படுத்தினான். அதில் முதலாவது மனிதன் யார் என்றால் அபுரஸ், வெண்குஷ்டமான மனிதர். இரண்டாவது மனிதர் அக்ரா, தலைமுடியெல்லாம் கொட்டப்பட்ட ஒரு வழுக்கத்தலை ஒரு மனிதர். மூன்றாவது மனிதர் அஅமா, கண் தெரியாத ஒரு குருடர். இந்த 3 மனிதர்களையும் அல்லாஹு தஆலா மனித உருவிலே மலக்குகளை அனுப்பி அல்லாஹு தஆலா சோதித்தான். முதலாவதாக அல்லாஹ் ஒரு மலக்கை அப்ரஸ், அந்த வெண்குஷ்டமாக இருக்கக்கூடிய மனிதரிடத்திலே அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். அந்த மனிதர் வந்து அப்ரஸ் இடத்திலே வந்த வெண்குஷ்டம் உள்ள மனிதரிடத்திலே வந்து உங்களுக்கு எது விருப்பம் என்று கேட்டபோது அந்த வெண்குஷ்டத்தோடு இருக்கின்ற மனிதர் சொன்னார், மக்கள் எல்லோரும் என்னை அப்படி ஒதுக்கி விட்டார்கள். என்னிடத்தில் யாருமே நெருங்கி வருவது கிடையாது. நான் யாரிடத்திலே செல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் எனக்கும் செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த வெண்குஷ்டம் எனக்கு மிகவும் அசிங்கமானதாக அருவருப்பானதாக இருக்கிறது. நான் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வெண்குஷ்டம் என்னை விட்டு நீங்கி விட வேண்டும். இதுதான் எனக்குரிய விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னபோது அந்த வந்த மலக்கு என்ன செய்தார்? ஃபமஸஹஹு ஃபதஹப அன்ஹு, அவருடைய உடம்பை அப்படியே கையினால் தடவி விட்டார். அந்த வெண்குஷ்டமுள்ள மனிதருடைய உடம்பில் இருந்த அனைத்து வெண்குஷ்டமும் நீங்கி அல்லாஹு தஆலா வஉதிய லௌனன் ஹஸனா, அழகான மேனியை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இரண்டாவதாக அந்த மனிதர் அந்த வெண்குஷ்டமுள்ள மனிதனிடத்தில் கேட்டார், ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, உங்களுக்கு ஏதாவது சொத்துல விருப்பம் இருக்கிறதா? எந்த பொருள் உங்களுக்கு மிக விருப்பமானது என்று கேட்டபோது அவர் சொன்னார், கால அல் இபில், எனக்கு ஒட்டகம் மிகவும் விருப்பமானது என்று அவர் சொன்னபோது ஃபஊதிய நாகத்தன் உஷரா ஃபகால பாரக்கல்லாஹு ஃபீஹா, ஒரு குட்டியினக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அந்த மனிதர் அந்த வெண்குஷ்டத்தோடு இருந்த மனிதனுடைய கையிலே ஒரு குட்டியினக்கூடிய ஒரு ஒட்டகத்தை கொடுத்து விட்டு அவருக்காக துஆ செய்தார். அந்த ஒட்டகத்தினுடைய இனப்பெருக்கத்திற்காக துஆ செய்தார். பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த ஒட்டகத்தினுடைய பண்ணையிலே அல்லாஹு தஆலா பரக்கச் செய்வானாக, அபிவிருத்தி செய்வானாக என்று துஆ செய்துவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த மனிதர் இரண்டாவது மனிதனிடத்திலே செல்லுகின்றார். அவர்தான் அக்ரா, தலையிலே எந்த முடியும் இல்லாமல் வழுக்கத்தலையோடு மொட்டைத்தலையோடு இருக்கின்ற மனிதனிடத்திலே செல்லுகின்றார். சென்று கேட்டார், உனக்கு என்ன ரொம்ப விருப்பம் என்று கேட்டபோது அந்த முடியில்லாத மனிதன் சொன்னான், ஷஅருன் ஹஸனுன், எனக்கு அடர்த்தியான அழகான முடிகள் தேவை.
அடர்த்தியான நல்ல அழகான முடி எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது வஊதிய ஷஅரன் ஹஸனா, அழகிய முடி அவருக்கு கொடுக்கப்பட்டது, அடர்த்தியான முடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த வந்த மனிதர் இரண்டாவது கேள்வியை கேட்டார். கால ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, உனக்கு ஏதாவது விருப்பமான ஒரு செல்வம் ஒன்று இருக்கிறதா, எந்த செல்வத்தில் உனக்கு விருப்பம் என்று கேட்டார். கால அல் பக்கரு, எனக்கு மாட்டில ரொம்ப விருப்பம் என்று அந்த மனிதர் தன்னுடைய விருப்பத்தை சொன்னபோது உஅத்திய பக்கரத்தன் ஹாமிலன், குட்டியிடக்கூடிய ஒரு மாட்டை அந்த மனிதனுக்கு வந்த மனிதர் கொடுத்தார். கொடுத்ததற்கு பிறகு வந்த மனிதர் இருக்கிறாரே, வகால பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த மாட்டிலே அல்லாஹ் உனக்கு பரக்கச் செய்வானாக, அருள் பாலிப்பானாக என்று துஆ செய்துவிட்டு சென்று விட்டார். அந்த மனிதர் மூன்றாவது மனிதரிடத்திலே வருகிறார். அவர்தான் நஅமா, பார்வை இல்லாத அந்த குருட மனிதரிடத்திலே வந்து கேட்டார். ஐயு ஷையின் அஹப்பு இலைக்க, உனக்கு ஏதாவது மிக விருப்பமான ஒன்று இருக்கிறதா, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அந்த கண் தெரியாத மனிதர் சொன்னார். கால, நான் ஐயரத்தல்லாஹு இலைய பஸரி ஃபஅப்ஸிரன் நாஸ், அல்லாஹு தஆலா என்னுடைய கண்ணிலே பார்வையை தர வேண்டும், அவன் படைத்த படைப்புகளை இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும், மனிதர்களை பார்க்க வேண்டும், எனக்கு பார்வைதான் எனக்கு தேவையாக இருக்கிறது என்று கண் தெரியாத மனிதர் சொன்னபோது ஃபமஸஹஹு ஃபரத்தல்லாஹு இலைஹி பஸரா, கண் தெரியாத மனிதருடைய கண்ணின் மீது கையை வைத்து வந்த மனிதர் அப்படியே தடவினார். அவருக்கு கண் பார்வை வந்துவிட்டது. அவர் மனிதர்களையும் பார்த்தார், அல்லாஹுடைய படைப்பினங்கள் உலகத்திலே வியாபித்திருக்கின்ற இந்த உலகத்தையே அவர் பார்த்து அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார். அதற்கு பிறகு வந்த மனிதர் கண் தெரியாத அந்த மனிதனை பார்த்து கேட்டார். ஐயுல் மாலி அஹப்பு இலைக்க, உங்களுக்கு என்ன விருப்பமானது என்று கேட்டபோது கால, அந்த கண் தெரியாமல் பார்வை கிடைக்க பெற்ற மனிதர் சொன்னார். அல் கனம், எனக்கு ஆட்டில ரொம்ப விருப்பம், எனக்கு ஆடு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னார். ஃபஊதிய ஷாத்தன் வாலிதன், ஒரு குட்டியிடக்கூடிய ஒரு ஆடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்காக துஆ செய்தார். துஆ செய்துவிட்டு அவர் என்ன செய்தார், அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். இப்போது அல்லாஹு தஆலா 3 பேருக்கும் 3 தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்து விட்டான். இவர்களுடைய தேவைகள் நிறைவேறிய போது இந்த 3 பேரையும் அல்லாஹு தஆலா இப்போதுதான் சோதனைக்கு உட்படுத்த ஆரம்பிக்கின்றான். முதலாவதாக அல்லாஹு தஆலா அப்ரஸ், வெண்குஷ்டத்தோடு இருந்தாரே அந்த மனிதரிடத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு வந்த மனிதரை அனுப்பி வைத்தார். அந்த மனிதர் சென்று கேட்டார், நீங்கள் ஆரம்ப காலத்தில் வெண்குஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, வறுமையிலும் ஏழ்மையிலும் பொருளாதார நெருக்கடியிலும் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய வெண்குஷ்டத்தை போக்கி அழகான மேனி அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு நல்ல உடல் அமைப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், உங்களுடைய வறுமை நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து நிறைய சொத்து செல்வங்களை தந்தான், நிறைய ஒட்டகங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானே, நான் ரொம்ப பசியோடு வந்திருக்கிறேன், ஏழையாக வந்திருக்கிறேன், அந்த இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு ஒட்டகத்திலிருந்து எனக்கு ஒரு ஒட்டகத்தை தந்து உதவக்கூடாதா என்று கேட்டபோது அந்த அபரசாக இருந்த அந்த வெண்குஷ்ட மனிதர் சொன்னார், அப்படியெல்லாம் உனக்கு தர முடியாது, இதெல்லாம் என்னுடைய திறமையினாலேயே நான் எடுத்துக்கொண்டவைகள் என்று அவர் சொன்னபோது அந்த மனிதர் அந்த இடத்திலிருந்து சொன்னார், நீ இன்ன காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தாய், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறாய், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் என்று அந்த இடத்திலே இருந்து சொல்லிவிட்டு வெளியேறி வந்து விட்டார். இரண்டாவதாக அந்த மனிதர் வந்தார். தலையிலே முடியில்லாத அக்கரா வழுக்கத்தலையோடு வாழ்ந்த மனிதனிடத்தில் வந்து சொன்னார், நான் ஒரு ஏழையாக இருக்கின்றேன், எனக்கு பசியாக இருக்கின்றது, என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும், நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வறுமையில் வாழ்ந்தீங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மாட்டை தந்தான், அதிலே அருள் பாலித்திருக்கிறான், அந்த மாடுகளிலிருந்து ஒரு மாட்டை எனக்கு தந்து உதவி செய்யக்கூடாதா? அவர் சொன்னார், இல்லை, இவைகளெல்லாம் என்னுடைய முயற்சியினால், என்னுடைய உழைப்பினால், என்னுடைய திறமையினால் நான் பெற்றுக்கொண்டவைகள், நீங்கள் சென்று வாருங்கள் என்று ஒரு மாட்டை கூட அன்பளிப்பாக கொடுக்காமல் வந்த மனிதரை அப்படியே வழி அனுப்பி வைத்து விட்டார். வந்தவர் சொன்னார், ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப அவலட்சணத்தோடு வாழ்ந்தீங்க,
அல்லாஹு தாலா உங்களை லட்சணமாக வாழ வைத்தான், லட்சாதிபதியாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களே, அந்த இறைவனே உங்களுக்கு போதுமானவன் என்று கூறிவிட்டு மூன்றாவது இறுதியான மனிதர் கண் பார்வை தெரியாமல் இருந்தாரே அந்த மனிதத்திலே வருகிறார். வந்து சொன்னார், சலாம் சொல்லி சொன்னார், நான் தூரத்திலிருந்து வருகின்றேன், எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற நிஅமத்துக்கள் சொத்து செல்வங்களிலிருந்து எனக்கும் ஏதாவது சில ஆடுகளை தந்தால் நானும் உண்டு மகிழ்வேனே என்று கேட்டபோது அந்த கண் பார்வையை பெற்றுக்கொண்ட மனிதர் சொன்னார், நான் ஒரு காலத்திலே கண் தெரியாதவனாக இருந்தேன், இறைவன் எனக்கு கண் பார்வையை மீட்டி தந்தான், நான் சொத்து செல்வம் இல்லாத ஒரு பரம ஏழையாக இருந்தேன், இப்படியான ஆயிரக்கணக்கான ஆடுகளை இறைவன் தந்து என்னை சீமானாக இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான், நீ விரும்பிய அளவுக்கு உனக்கு தேவையான அளவு இந்த ஆட்டு மந்தையிலிருந்து நீ எடுத்துக்கொள் என்று அந்த மனிதர், கண் தெரியாத மனிதர் சொன்னபோதுதான் அந்த மனிதர் சொன்னார், பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பரக்கச் செய்வானாக என்று அவருக்காக துஆ செய்ததாக இந்த நீண்ட நெடிய ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். இதன் மூலமாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதனை உணர்த்துகிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு தந்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அவனுடைய சோதனை என்பது எப்படி எந்த வகையில் எங்களை நோக்கி வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. இறைவனே நம்முடைய வீட்டு வாசலுக்கு வந்து நம்முடைய கதவை தட்டுவான், அது நமக்கு தெரியாது. இறைவன் எப்படி நம்முடைய வீட்டு வாசலுக்கு வருவான் என்று கேட்கிறீர்களா, யோசிக்கிறீர்களா? ஒரு பரம ஏழை, ஒரு மிஸ்கீன், ஒரு ஃபகீர், ஒரு யத்தீமான அனாதை, கணவன் இல்லாத ஒரு விதவை உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டி ஏதாவது உண்ணத்தாருங்கள் என்று கேட்கிற போது அந்த இடத்திலே நீங்கள் அவருக்கு உணவு கொடுத்திருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை கேட்பான், பசியோடு உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்தேன், நீ எனக்கு உண்ணத் தரவில்லையே. அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ பசியோடு இருந்தாயா, என்னுடைய வீட்டுக்கு வந்தாயா? ஆமாம், உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்த அந்த ஏழை நான் தான். நீ அந்த இடத்துல அந்த ஏழைக்கு, மிஸ்கீனுக்கு, எத்தீமுக்கு, அனாதைக்கு, அந்த விதவைக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாயே. நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அப்போது அடியான் கேட்பான், இறைவா, நீ நோயாளியாக இருந்தாயா? உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள், உன்னோடு வேலை செய்த எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருந்தார்கள், அவர்களை நலம் விசாரித்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய், நலம் விசாரிக்க வரவில்லையே. நான் மாற்று ஆடைகள் இல்லாத நிலையிலே நான் தவித்து கொண்டிருந்தேன், நீ எனக்கு உடுத்துவதற்கு அணிவதற்கு ஆடைகள் தரவில்லையே, நீ எனக்கு தந்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாயே என்று அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்தில் மறுமையில் இந்த கேள்விகளை எல்லாம் அல்லாஹ் கேட்க காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற நிஅமத்துக்களோ ஏராளம், எண்ணிலடங்காதவைகள். மற்றவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அல்லாஹு தஆலா அள்ளி தந்திருக்கின்றான், கணக்கு பார்க்காமல் தந்திருக்கின்றான். ஆனால் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விடயத்திலே கணக்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம், எண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தும் சோதிப்பான், அதை எடுத்தும் சோதிப்பான். பொருளாதாரம் மட்டுமல்ல, எங்களோட உடம்புல இருக்கிற சுகமும் அப்படித்தான். அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து, நாமும் நல்லவர்களாக வாழ்ந்து, நம் குடும்பத்தவர்களையும் நல்லவர்களாக, நம் உற்றார் உறவினர்களையும் நல்லவர்களாக வாழ வைக்கின்ற முயற்சியில், கைங்கரியத்தில் நாம் ஈடுபடுகிற போது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தவைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டோம். இல்லையென்றால் அந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கி அவனை நோயாளியாக ஆக்கியும் அல்லாஹ் சோதிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். இறைவனுடைய சோதனை எந்த வடிவிலும் வரலாம். அவைகளை முகம் கொடுப்பதற்கு உண்மையான இறை விசுவாசியாக நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை மறக்காமல் அவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் அவன் தந்தவற்றை இன்னும் அதிகப்படுத்தி அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.